திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. அடால்ஃப் ஹிட்லர் இவரை பத்தின அந்த மர்மமான மரணம் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். பொதுவா பிரபலங்கள்ல சில பேர் மரணத்தை தழுவுனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகும். அது ஒரு செய்தியா உலகம் முழுக்கவே பரவும். பொதுவா இந்த பிரபலங்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாட்டுடைய தலைவர்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சினிமா நட்சத்திரங்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தொழில் அதிபர்களா இருப்பாங்க, அப்புறம் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போர் செய்த அந்த போராளி குழுக்களுடைய தலைவர்களா இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய மரணங்கள்ல சில மரணங்கள் மட்டும் ரொம்பவும் மர்மமானதா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதுல சில பேருடைய மரணங்கள் உண்மையிலேயே மர்மமானதா இருக்கும். சில பேருடைய மரணங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதுல மர்மம் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம நாட்டுல கூட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த மரணம் அது ரொம்பவும் மர்மமானது. அவர் சாகவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாம் பரப்பப்பட்டுச்சு. இதே மாதிரிதான் ஹிட்லர் அவர்களுடைய மரணம். அவர் சாகவே இல்லை. அவர் தன்னுடைய காதலியான இவா பிரவுனோட அந்த சுரங்க மாளிகையை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்படி வெளியே போன ஹிட்லர் தான் யாருன்னே தெரியாத இடத்துல அந்த காதலியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தார், இறந்துட்டார் அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம். இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமா லாஜிக்கா இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஹிட்லர் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையை அவரே உருவாக்கி கொண்டார். இன்னும் சொல்ல போனா அந்த ஜெர்மனியுடைய தலைநகரம் பெர்லின், அந்த பெர்லினை விட்டு கூட வெளியேற முடியாத சூழ்நிலையை அவரே தான் உருவாக்கி கொண்டார். எல்லா இடங்கள்லயும் அவருக்கு விரோதிகள் தான் இருந்தாங்க, எதிரிகள் தான் இருந்தாங்க. தன் நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாத ஒரு சூழல். தன்னுடைய நாட்டை சுற்றி இருந்த அத்தனை நாடுகளையும் கபலீகரம் செய்திருந்தார் ஹிட்லர். எல்லாருமே அவர் மேல அவ்வளவு கொதிப்பா இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவர் எங்க போக முடியும் தப்பிக்கிறதுக்கு? ஆகையினால மிக நிச்சயமாக அவர் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப அன்னைக்கு என்ன நடந்தது ஹிட்லருடைய மரணத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஹிட்லர் 2வது உலக போரை அவர் தான் துவக்கினார். அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, பிரிட்டனு, பிரான்ஸ், அமெரிக்கா இவங்கெல்லாம் உலகத்துல இருக்கிற பல நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இவங்க தான் எங்களுடைய நாடான ஜெர்மனியும் நாசப்படுத்தினாங்க. அதனால நாங்க இந்த நாட்டை பிடிக்க போறோம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்களை கொண்டு வர போறோங்கிற மாதிரி தான் அவருடைய அறிக்கையில இருந்தது. அதை தொடர்ந்து அவர் தன்னுடைய நாட்டுல கூடிய இராணுவத்தை வச்சு போரை துவக்கினார். அதை தொடர்ந்து 2ஆம் உலக போர் மூண்டது. இன்னும் சொல்ல போனா பிரான்ஸ் பக்கத்து நாடு, அதே ஹிட்லர் பிடிக்கிறாரு. ஆனா பிரிட்டன் சில நாடுகளை தாண்டின தூரத்துல இருக்கு. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு போய் அந்த நாட்டை பிடிக்க முடியாது. அதனால இடையில இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை அன்னைக்கு ஹிட்லருக்கு இருந்தது. அப்ப எல்லா நாடுகள் மேலேயும் இவர் போர் தொடுக்கும் பொழுது மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இவரை தாக்க தொடங்கின அந்த காலகட்டம். முதல்ல ஹிட்லருடைய கை ஓங்கி இருந்தது என்னமோ உண்மைதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹிட்லருடைய கை கீழே இறங்க ஆரம்பிச்சது. எதிரிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டார்கள். 1945 ஏப்ரல் மாசம் ரஷ்யாவுடைய அந்த செம்படைகள் ஜெர்மனியை சுற்றி வளைக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, எல்லா நாடுகளும் இணைஞ்சு ஜெர்மனியை தாக்க தொடங்கி இருக்கும் பொழுது ஹிட்லர் பாதுகாப்புக்காக முன்னாடியே அமைச்சிருந்த அந்த சுரங்க மாளிகை அதுக்குள்ள தஞ்சமடைகிறாரு. அந்த சுரங்க மாளிகைங்கிறது சகல வசதிகளோடு இருக்கக்கூடியது. அவருக்கான இடம் மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் மந்திரிகளுக்காகவும் அந்த இடம் ரொம்ப பெருசா தயார் செய்யப்பட்டது. வானத்திலிருந்து எதிரிகள் விமானம் மூலியமா குண்டு போட்டா கூட அந்த மாளிகையை தாக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாளிகையுடைய அந்த ரூஃப் இருக்கு பாருங்க, சீலிங், அது எவ்வளவு அகலமா கான்கிரீட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா 16 அடியில போட்டிருந்தாங்க. அதாவது பொதுவா நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் 6 இன்ச் தான். ஆனா ஹிட்லர் அவர்களுடைய அந்த மாளிகை அந்த ரூஃப் கான்கிரீட் அகலம் மட்டுமே 16 அடி அப்படின்னும் பொழுது அது எந்த விதமான சக்தி வாய்ந்த குண்டுகளை கொண்டு வந்து அங்க போட்டாலும் கூட அந்த நேரத்துல அதை தகர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்குது. அதனால சுரங்கத்துக்குள்ள ஹிட்லர் ரொம்பவும் சுதந்திரமா உலவிக்கிட்டு தான் இருந்தாரு. தன்னுடைய மந்திரிகள் கிட்டையும் தன்னுடைய அரசு அதிகாரிகள் கிட்டையும் உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதிரிகள் தொடர்ந்து உள்ள வந்துகிட்டே இருக்கும் பொழுது 1945 ஏப்ரல் மாசம் ரஷ்ய படைகள் ஜெர்மனிக்குள்ள வந்துட்டாங்க. ரஷ்யாவுடைய செம்படைகள் அந்த தலைநகர் பெர்லினை சுற்றி வளைச்சிட்டாங்க. எப்ப வேணாலும் பெர்லினுக்கு உள்ள நுழையலாம், எப்ப வேணாலும் இந்த சுரங்க மாளிகை தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவிக்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹிட்லர் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யும் பொழுது வேற வழியே கிடையாது. இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. எங்க போகிறது? சுத்திலும் எதிரி நாடுகள் யாரும் அடைக்கலம் கொடுக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லை தற்கொலை செய்து கொள்வதை தவிர. ஆனால் சரணடைஞ்சோம் அப்படி இல்லைன்னா ரஷ்ய படைகள் கிட்ட பிடிபட்டோம் அப்படின்னு சொன்னா
இவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது இவருக்கே தெரியும். ஏன்னா இவர் சாதாரண வேலைகளை செய்யல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு உலகமே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதரா அன்னைக்கு ஹிட்லர் இருந்துகிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது ரஷ்ய படைகள் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகறதுக்கு ஹிட்லர் விரும்பல. அப்ப இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா 1945 ஏப்ரல் மாசம் 29வது நாள் தன்னுடைய காதலியான இவா பிரவுன் இவங்களோட சேர்ந்துதான் ஹிட்லர் வந்து தங்கியிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடைசியா தன்னுடைய மந்திரிகளையும் அதிகாரிகளையும் கூப்பிடுறாரு, அழைச்சு எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுறாரு, கை குலுக்குறார். அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வாங்க எங்களுடைய உடலை கைப்பற்றுங்க, எங்களுடைய உடலை பெட்ரோல் ஊத்தி முழுசா எரிச்சிருங்க, எதிரிகளுக்கு எங்களுடைய உடல் கூட கிடைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய உடைகள், நாங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களும், அது பேனாவா இருக்கட்டும், புக்கா இருக்கட்டும், நாங்க பயன்படுத்தின மேஜையா இருக்கட்டும், ஒட்டு கூட விடாதீங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அதிகாரிகள் மந்திரிகள் என்ன பேசுறதுன்னே தெரியாம அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லருடைய முகம் கூட வாடி போயிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஹிட்லருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களை சந்திச்சுட்டு ஹிட்லர் தன்னுடைய காதலி இவா பிரவுனோட சேர்ந்து அந்த அறை கதவை மூடுகிறார். துப்பாக்கி சத்தம் கேட்குது. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே சில நிமிஷங்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தாமதிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் போகட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஹிட்லருடைய அந்த தலையிலிருந்து குண்டு வெளியேறி இருக்குதுங்கிறது தெரியுது. அதாவது ஹிட்லர் துப்பாக்கி எடுத்து வாயில வச்சு சுட்டிருக்காரு. அந்த பக்கத்துல ஈவா பிரவுன் ஹிட்லருடைய காதலியுடைய உடலும் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய அந்த உடல் வந்து அப்படியே அந்த நீல கலர்ல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சைனடு சாப்பிட்ருக்காங்க. அதனுடைய பாதிப்பு அந்த உடல்ல வந்து தெரியுது. 2 பேருமே உட்கார்ந்த நிலையில தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சோஃபால. ஆனா ஹிட்லருடைய அந்த உடல் மேல ஒரு போட்டோ, அந்த ஃப்ரேம் இருக்குதுல்ல, அது நெஞ்சு மேல இருக்கு. அதை எடுத்து அதிகாரிகள் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா ஹிட்லருடைய தாயாருடைய புகைப்படம் தான் ஹிட்லர் கடைசியா நெஞ்சில் அணைச்சபடி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்ப இதுதான் அந்த இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் அதிகாரிகள் அந்த உடல்களை எடுத்துக்கிட்டு போய் சுரங்க மாளிகைக்கு வெளியில வச்சு கொளுத்திட்டாங்க, சாம்பலோட சாம்பலா ஆக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்ல ரஷ்ய படைகள் உள்ள வந்துருச்சு. அவங்க எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, ஹிட்லர் இல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க விசாரிக்கிறாங்க, தெரிய வருது ஹிட்லர் எப்போ இறந்துட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய உடல் வந்து இதே இடத்துல எரிக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் பெர்லினையும் அந்த சுரங்க மாளிகையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ரஷ்யா கொண்டு வருது. அந்த சுரங்க மாளிகை முழுக்க தேடிட்டாங்க, ஹிட்லரும் இல்லை, அவர் சம்பந்தப்பட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஹிட்லரோட கூட இருந்த ஒரு நர்ஸ் அந்த சுரங்க மாளிகையிலேயே ஹிட்லரோட கூட இருந்தாங்க. எர்னா பிலிஜல் அப்படின்னு அவங்களுடைய பேர். அவங்க 2006 தான் இறந்துருக்காங்க. அவங்க 2005 நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க பத்திரிகைகள்ல. அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஹிட்லரோட இருந்திருக்கீங்களா, அவங்களை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, அந்த சுரங்க மாளிகையில எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க, கூட்டிட்டு போனாங்க. ஹிட்லரை நான் பார்த்திருக்கேன், நல்லா பேசுவாரு, எல்லாருக்கிட்டையும் வந்த உடனே கை குலுக்கிறது தான் அவருடைய முதல் வேலையா இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஹிட்லர் வந்துட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல, ஹிட்லர் கடைசியா அந்த இரவு 12 மணிக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி 29வது நாள், எல்லார்கிட்டையும் சுத்தி சுத்தி வந்து அவரே பேசினாரு, சில ஆலோசனைகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உள்ள போனாரு, தன்னுடைய காதலியோட அறைய சாத்தினாரு. ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய உடலை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னதே அந்த அதிகாரிகளும் அங்க இருந்த தலைவர்களும் தான். இதுல வந்து மர்மம் கிடையாது, அவர் அங்க இறந்துட்டார் அப்படின்னு அவங்க உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமா உடனே அது ஒரு மர்மமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்கணும். ஆனா இதுல சில தலைவர்களுடைய மரணங்கள் உண்மையிலேயே மர்மமானதா இருக்குங்கிறதையும் நம்ம வந்து மறுக்கல. ஆனால் ஹிட்லருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மர்மமும் கிடையாது. லாஜிக்கா நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து அவர் தப்பிச்சு போகவோ அல்லது வேற இடத்துல போய் வாழவோ அவருக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அவர் எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்றதுனால நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது ஹிட்லருக்கே தெரியும். அவர் விரிச்ச வலையில கடைசியில அவரே தான் மாட்டியிருக்காருங்கிறது
ஹிட்லருக்கே தாமதமாக தான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால ஹிட்லருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மர்மமும் கிடையாது. அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம்ங்கிறது தான் இந்த இடத்துல நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.